ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து முள்ளங்கி சட்னி எப்படி செய்யணும்னு கேட்டாங்க. போன வீடியோல நான் போட்டிருந்தேன் பார்த்துட்டு. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு முள்ளங்கி சட்னி எப்படி செய்யணும்னு சொல்றேன். என்கிட்ட ஒரு முள்ளங்கி தான் இருந்துச்சு. அதனால நான் ஒரு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அ ஒரு 2, 3 வெங்காயம், அப்புறம் 2, 3 பச்சை மிளகாய். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவோம். அதனால எங்களுக்கு ஏத்த மாரி நாங்க கட் பண்ணிக்கிட்டோம். அ உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க கூட கூட வச்சுக்கலாம். ஸோ வானல் அடுப்புல வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோனே ஒரு 2, 3 எண்ணெய் ஆயில் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கேத்த மாரி நான் போட்டுப்பேன். 2, 3 ஸ்பூன் தான் போடுவேன். ஒரு 2, 3 ஸ்பூன் ஆயில் ஊத்துனா போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோனே நம்ம ஃபர்ஸ்ட் முள்ளங்கி போட்டுக்கலாம். ஏன்னா அது நல்லா வேகணும். இல்லைன்னா உங்களுக்கு முள்ளங்கி வாசனை அடிக்கும். பச்சை வாசனை மாதிரி. ஸோ நல்ல முள்ளங்கி நல்லா வதக்கிக்குங்க. இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா முள்ளங்கி நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகும். அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். உங்களுக்கு அந்த அந்த காரம் வாசனை அடிக்காது. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். முள்ளங்கி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெங்காயத்தை போட்டுட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். என்னோட முள்ளங்கி கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் பொன்னிறமா வந்தா போதும். இல்லைன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்க போறேன். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம். நீங்க வந்து சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறிடுச்சு. அதனால இப்போ நம்ம மிக்சி பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த தாளிப்பு கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.